கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். கர்த்தர் அதுக்கு ஒத்தாசை தருவாராக. பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான வசனத்தை சொல்கிறார். என்னென்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதாவது தனிநபர் ஆலோசனைங்கிறது வேற, சபை ஆராதனைங்கிறது வேற. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ சபை ஆராதனைன்னா அந்த சபைக்கு 70 பேர், 100 பேர், 200 பேர், 300 பேர் வருவாங்க. இப்போ அந்த சபையின் போதகர் பார்த்திங்கன்னா பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தைக்கு நடுவில் சில நேரம் சில ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆலோசனை சொல்லுவார். இப்போ இந்த காங்கிரிகேஷன், சபை மக்கள் 70 பேரோ 100 பேரோ 300 பேரோ, அவங்க சபையில் போதகர் சொல்லுகிற ஆலோசனைக்கு எல்லாரும் கீழ்ப்படியணுமா? அந்த அக்காவுக்கு தான் பாஸ்டர் சொல்கிறாரு, சரியாக போட்டார். அப்படி நிறைய பேர் எடுத்துகிட்டு தேவ சமூகத்தில் சபைக்கு சொல்லுகிற ஆலோசனையை தனக்குன்னு எடுக்கவே மாட்டிக்காங்க. இன்றைக்கி ஆண்டவர் அந்த அக்காட்ட பேசினார், அந்த அண்ணன்ட்ட பேசினார், அந்த ஆளுக்கு நல்ல ஆண்டவர் குடுன்னு கொடுத்தாரு. நல்ல கவனிங்க, சபையில் போதகர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆனால் சில விசுவாசிகள் அந்த வார்த்தைகளை தங்களுக்குன்னு எடுக்காம அது அவருக்கு, இது இவருக்கு அப்படின்னு மற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நல்லா பேசினாரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அப்போ தேவனை நேசித்து சபையில் வந்து ஆராதிக்கிற உங்கள் கூட ஆண்டவர் பேச மாட்டாரா? ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் மட்டும்தான் உங்களுக்கு தருவாரா? கடிந்து கொள்ளுதலை, எச்சரிப்பை, புத்தி சொல்லுதலை உங்களுக்கு தரமாட்டாரா? இல்லை உங்களுக்கு தேவையே இல்லையா? நீங்கள் எல்லாவற்றிலையும் வளர்ந்து தேறி விட்டீர்களா? உங்களுக்கு தேவ ஆலோசனை கூட அவசியப்படாதா? இன்றைக்கி சபைக்கு வருகிற பெரும்பாலான விசுவாசிகள் ஆவிக்குரிய சப்பானிகளாக இருக்கிறத பார்க்குறேன். ஒரு விசுவாசிட்ட தூரமாக இருந்து பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு போகும்போது நல்லா இருக்குது. சரி, இவங்க ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி தானேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசி பார்த்தா நிறைய பேருக்கு வாயில் சாத்தா இருப்பான். வளன்னு பேசுகிறவங்களா இருப்பாங்க, என்னதையாவது தெரியாததை போட்டு அலப்புறவங்களா இருப்பாங்க, மற்றவங்களை குறை சொல்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு ஆவிக்குரிய தரம் அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறத நான் நிறைய சபைகளில் பார்த்துருக்குறேன். ஒன்று எனக்கு ஜெபம் பண்ணுங்கய்யா, என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்கய்யான்னு பரிதாபமாக வருவாங்க. இன்றைக்கி நாங்கள்லாம் பெந்தைக்கோஸ்தே விசுவாசிகள், ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர்கள் சொல்லுகிற அநேகர் இடத்துல பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த அனுபவம் இல்லை. நான் யோசித்து பார்க்குறேன், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற போதகர்களுக்கு கீழே இருந்து சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலை, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படலைன்னா, சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தேவ ஆவியானவரால் தேவ மனிதன் மூலமாய் பிரசங்கிக்கப்படும் பொழுது சபை அதை காது கொடுத்து கேட்கல. அதான் பிரச்சனை. நல்லா பாடுறோம், நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா பிரசங்கம் கேட்குறோம், ஆனால் என்னோட ஆண்டவர் பேசினார், என்னை எச்சரித்தார், எனக்கு புத்தி சொன்னார், என்ன திருத்த விரும்புகிறாருங்கிற அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லை. செவி தினவுள்ளவர்களாகி சபையில் தேவன் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் அப்படியே கேட்டும் கேட்காமலும் வந்துடுறோம். அதனால தான் இன்றைக்கு நம்மில் அநேகர் குணப்படாமல் இருக்கோம், உருவாகாமல் இருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்படாமல் இருக்கிறோம். இந்த வருஷ கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளில் சுத்திகரிப்பு கூட்டம் நடத்துகிறாங்க. 3 நாள் 21 நாள் கேட்டால் சபை சுத்திகரிப்பு கூட்டம். நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே? ரட்சிக்கப்பட்டவன்ட்ட பாவம் இருக்குமா? இருக்காது. சரி, மாதந்தோறும் திருவிருந்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து பங்கு எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. திருவிருந்து எடுக்கும் பொழுதெல்லாம் உங்களை சுத்திகரிக்கிறீங்க. இப்போது வாரந்தோறும் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம். மாதந்தோறும் ஆலயத்தில் வந்து சுத்திகரிப்பு கூட்டம் நடத்தி கம்யூனிட்டி சர்வீஸில் எடுக்கிறோம். பிறகு எதுக்கு வருஷ கடைசியில் ஒரு சுத்திகரிப்பு கூட்டம்? அப்போ நீங்கள் இன்னும் குணப்படலையா, உருவாகலையா, உயிர்ப்பிக்கப்படலையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை, நடத்துங்க. அது நடத்துறதுக்கு காரணம் என்ன? இன்னும் என் சபை விசுவாசிகள் தேரலை, வளரலை, குணப்படலை, அதான அர்த்தம். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போய் ஆவிக்குரிய போதகனுடைய சத்தியத்தை கேட்டு குணப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம்
சொல்லப்படுகிற வார்த்தையை காது கொடுத்து கேட்கல. ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ, தாழ்மையாக உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ஒரு சபைக்கு போகும்போது அங்கே கேட்குற பிரசங்கத்தை செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்ம ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஐயா. ஆண்டவரே, ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன்னு சொல்லுகிறவர்களும் குணப்படாமல் இருக்காங்க ஐயா, மனம் திரும்பாமல் இருக்காங்க ஐயா, பாவத்தோடு இருக்காங்க ஐயா, பலவீனமாக இருக்கிறாங்க ஐயா, மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி எங்களுக்கு விருத்த சேதனமுள்ள செவியை தருவீராக, எங்களுக்கு விருத்த சேதனமுள்ள இருதயத்தை தருவீராக. ஆவியானவர் பேசுகிறதுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று நாங்கள் எதிர்த்து நிற்காதபடி எங்களை காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.